SOP போட்டு உங்களை முடக்க முடியலையா? இன்னைக்கு 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கான். உன் வண்டியை ஃபாலோ பண்ணி சத்தியம் கேட்கறீங்களா? நீ இனிமேல் ஃபாலோ பண்ணி வரக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், அந்த சத்தியம் வாங்கும் போதெல்லாம் வாங்கிட்டேன். மேடையில் ஏறிட்டு இன்னைக்கு நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க. அதான் சொல்றேன். இன்னைக்கு திருச்சியில போய் ஏர்போர்ட் சார்ட்டர் ஏர்போர்ட்ல போய் இறங்கி தஞ்சாவூருக்கு ரோடு மார்க்கமா போறாரு. ஃபாலோ பண்ணி வந்து பல பேர் கீழே விழுந்துட்டாங்க. சில பேர் காயம் வந்திருக்கு. உங்க அப்பா நீங்க பேட்டி கொடுக்குறாரு கதறி போய், என் பையன் காலேஜுக்கு போறேன் போய் நீங்க ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்கான்னு. நிறைய பேர் காலேஜுக்கு போறேன், எக்ஸாமுக்கு போறேன், இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் எக்ஸாம், வயிற்றுல குழந்தை இருக்கு, இது எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். ஆர்வக்கோளாறுல இப்ப ஒரு நடிகர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்குறவங்க ஒரு ஆர்வம் தான். அந்த ஆர்வத்துல போய் பாக்குறதா எப்படி இருக்காரு, அவர் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாரு, எப்படி பேசுவாரு. விஜய் நான் பார்த்துட்டேனே, விஜய் பார்த்துருக்கேனே, விஜய் கூட போட்டோ எடுத்தனே, தூரமா இருந்த விஜய் பார்த்தனே, எப்படி இந்த மாதிரி இருந்தாரு அப்படின்னு அது வந்து ஒரு ஆர்வத்துல பாக்குறது. அந்த கூட்டத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறா. நீ வந்து உனக்கு ஃபாலோ பண்ணி வரான்ல, கட்டுப்பாடு எல்லாம் போறான்ல, குறைந்தபட்சம் ஒவ்வொரு மேடையிலையும் அவனுக்கு சத்தியம் வாங்கு, கட்டுக்கோப்பா இருப்பேன், ஒழுக்கமா இருப்பேன், மரத்து மேல ஏற மாட்டேன், இப்படி அந்த மாதிரி சத்தியம் வாங்கு, அந்த மாதிரி சத்தியம் வாங்குன்ற. மரத்து மேல ஏற மாட்டோம், வண்டியில பிடிந்து ஏற மாட்டோம், எக்ஸாம விட்டுட்டு எனக்கு வர மாட்டேன், குறைந்தபட்சம் சொல்லு. நீ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வர மாட்டேங்குது. பெரியாரை பத்தி பேசுறாரு, எந்த மேடையில பெரியாரை பத்தி பேசிருக்காரா? பெரியார் எதிர்த்த பெண்ணடிமைத்தனத்தை பத்தி பேசிருக்காரா? பெரியார் எதிர்த்த சாதியை பத்தி பேசிருக்காரா? பெரியார் எதிர்த்த பெரியார் அம்பேத்கர் அவர் பேசுனதே இல்லையே. எங்க பேசிருக்காரு? அவனு சொல்லிடுவாங்க கொள்கை தலைவராக வேலுநாச்சியாரையும் அஞ்சலி அம்மாள். வேலுநாச்சியை பத்தி யார் பேசிருக்காரு? என்னன்னா தெரியுமா? அஞ்சலி அம்மாள் கடலூர் யாரும் தெரியுமா? அஞ்சலி அம்மாள் இல்ல. இப்ப வேலுநாச்சியார் வந்து கடலூர் பக்கம்னு சொன்னா நம்பிடுவாரு. அவங்க கடலூர், அஞ்சலி அம்மாள் தான் ராம்நாடா. ரெண்டு பேரும் ஒன்னதான் இருக்காங்க போல. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி, 2 பேரும் ஒரே நேரத்துல தானே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆமா ஆமா அப்படின்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா கொள்கை தலைவர் கொள்கை தலைவரை பத்தி ஒரு இடத்துல பேசிருக்காரு இது வரைக்கும் எதுவும் கிடையாது. அப்ப திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அதுதான் பாஜக அரசு. தமிழ்நாட்டில் பாஜக அதான் பண்ணும். என்ன பண்ணோம்? தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லை, கட்டமைப்பு சரியில்லை, நாங்கள் வந்து ஜல்ஜீவன தண்ணி கொடுக்குறோம், ரேஷன் கார்டு கொடுக்குறோம், கேஸ் அடுப்பு தர்றோம், அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுக்குறோம், சாதனையா பேசுவாங்க. பின்தங்கிய மாநிலங்கள்ல நீங்க அது பேசினா அது எடுக்கணும். இங்கதான் எல்லாமே இருக்கு ஆல்ரெடி. இந்த அரசியலை தான் விஜய் பண்றாரு. இதைத்தான் சொல்றோம். விஜய் ஆபத்தான ஒரு அரசியலை பண்றாரு. விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அந்த ரசிக மனப்பான்மையில மயங்கி போய் கிடக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து அவங்க என்ன சொன்னாலும் வந்து பத்தி தான் பேசுறாங்க.